ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்குது அக்னி சிறகு. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கிரண் மதுமிதாவுக்காக பேங்க் வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மதுமிதாவும் வர்றாங்க. ஸோ பேங்குக்குள்ளே போயிட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் 25 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதும் கிரண் அதை மதுமிதா கிட்டே வந்து சொல்ல, அவ்வளோ நேரம்லாம் என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் கௌதம் ஆஃபீஸ்க்கு வராரு. ஸோ ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே கௌதமுக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம கௌதம் தன்னுடைய கேபினுக்கு போகிறாங்க. அதை பார்த்த அபிஷேக் தன்னுடைய அண்ணா கிட்டே போய் அண்ணி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டாங்க, இன்றைக்கி கிளாஸ் கிடையாது, கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லி அபிஷேக் கிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல மேனேஜர் என்ட்ரி கொடுக்குறாங்க. கிளாஸை இன்றைக்கி கேன்சல் பண்ணுங்கள், அண்ணி வரலை அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து மேனேஜர்கிட்ட சொல்ல, எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கௌதம் கேட்க, இப்போ தான் பேங்கில் வச்சு அவங்கள பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி கௌதம் விசாரிக்க, அப்போ தான் மேனேஜர்கிட்ட இன்றைக்கி எல்லா ஷெடியூலையும் கேன்சல் பண்ணுங்கள், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்து அபிஷேக் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கிரண் பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. கிரண் மதுமிதா 2 பேரும் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை கௌதம் காரில் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே கிரண் வந்து மதுமிதா கிட்ட சொல்கிறது, ஸ்ருதி டார்ச்சர் பண்ணாதனால தான் உனக்கு நான் கால் பண்ண வேண்டியதாகிடுச்சு, அதையும் நான் ரொம்ப நேரம் யோசித்து தான் உனக்கு நான் கால் பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்ல, இனிமேல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் தலை போகிற காரியமாக இருந்தாலும் தயவு செய்து எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல கௌதம் கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றாங்க. வண்டி சத்தம்லாம் கேட்குதுன்னு சொல்லும்போது, நான் அப்போ தான் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பி ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. அதையும் கௌதம் வந்து கவனிக்கிறாங்க. ஓ புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரண் வந்து சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ருதியை நேரில் பார்த்தோ அல்லது ஃபோன் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்போ தான் மதுமிதா கௌதம் கிட்டே சொல்லியிருப்பாங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதை இங்கே கௌதம் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் கௌதம் கிட்டே சொன்ன விஷயத்த உண்மையாக்கணும் அப்படின்றதுக்காக மதுமிதா நேராக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இதற்கிடையில் மாயா கண்ணாடியில் பார்க்குறாங்க. அவருடைய வயிறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியுது. அதை பார்த்து மாயா ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதை பார்த்து ஜீவா, நீ மாயா குண்டாயிட்ட அப்படின்னு சொல்ல, இங்கே மாயா வந்து நம்பலை. ஸோ ஃபேமிலிக்கிட்ட கூட்டி போய் மாயா வந்து குண்டாயிட்டா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே ஆமாம் அப்படின்றாங்க. மாயா கோச்சிட்டு ரூமுக்கு வராங்க. மாயாவை சமாதானப்படுத்துறதுக்காக ரேணுகா சாப்பாட்டை எடுத்துகிட்டு ரூமுக்கே வந்து மாயாவை சமாதானப்படுத்தி ஊட்டி விட்றாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா அந்த தருணம். அந்த இடத்துல ரேணுகா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. உங்கள் பெரிய பொண்ணுக்கு சாப்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி மதுமிதா என்ட்ரி கொடுக்குறாங்க. மதுமிதாவை பார்த்ததுமே ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாயாவை சாப்பிட சொல்லிட்டு எல்லோரும் ரூமை விட்டு வெளியில் வராங்க. வந்த உடனேயே மதுமிதாவும் கிளம்புறாங்க. என்னம்மா வந்ததும் கிளம்புறா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் கௌதம் ரேணுகாவுக்கு, அதாவது தன்னுடைய அத்தைக்கு கால் பண்ணி மது அங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வந்தா, உடனே கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொன்னதுமே, அப்போது நம்மக்கிட்ட சொன்னதை நிறைவேற்றினதுக்காகவே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க கௌதம். அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே நம்ம கௌதம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ மதுமிதா என்ட்ரி. மதுமிதா கௌதமுக்கு தெரியாமல் ரூமுக்கெலாம் வர்றாங்க. ஆனாலும் கௌதம் வந்து தூங்கலை, முடிச்சுட்டு தான் இருக்காங்க. மதுமிதா வந்ததை கவனிக்கிறாங்க. இப்போ தான் வந்தீங்களான்னு சொல்லி விசாரிக்கும் போது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது, உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக இங்கே கௌதம் மதுமிதா கிட்டே பேச, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் மதுமிதா மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க, நான் வந்து எந்த ஒரு தவறுமே செய்யலை, ஆனால் எனக்கே எப்படி ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்ருக்காங்க. இதுக்கு போக்கப்புறம் மதுமிதா ஒரு பக்கம் கௌதம் ஒரு பக்கம் வந்து படுக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரண் வேறொரு சிம் ரெடி பண்ணி அந்த நம்பர்லேருந்து கௌதமுடைய ஃபோனுக்கு கிரண் மதுமிதா 2 பேரும் லவ் பண்ண காலத்தில் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்த கௌதம் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ உடனே அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் கிரண் என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணபடி கௌதமுடைய டென்ஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. இதனால கௌதமுடைய டென்ஷன் அதிகமாகுது. ஒரு பக்கம் மதுமிதா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே டென்ஷனில் கௌதம் அங்கே இங்கே நடந்துகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த வார எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம்
கௌதமை வெறுப்பேற்றி பார்க்குறாரு கிரண். ஸோ கண்டிப்பாக மதுமிதாவை கௌதம் புரிஞ்சுப்பாரா மாட்டாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். ஸோ அந்த உண்மையை எப்போ தான் அவர் தெரிஞ்சுக்க போகிறாரு, இதற்கிடையில் மதுமிதாவை தப்பாக நினச்சிப்பாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.